காகத்தை பற்றி பெருசாக இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு தேவையில்லை. இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உயிரினம் தான் இந்த காகங்கள். அப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, காகத்தை பற்றி நமக்கு தெரியாத கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். காகம் ஒரு புத்திசாலியான உயிரினம். இதுக்கு உதாரணமாக நம்ம சின்ன வயசில் நிறைய கதைகளில் படிச்சிருப்போம். எந்த அளவுக்கு புத்திசாலினா, மனுஷன் எப்படி இறைய தூண்டில் போட்டு மீன் பிடிப்பானோ அதே மாதிரி காகங்களும் மீனை வேட்டையாடுறதுக்கு இறைய தண்ணியில் தூவி விட்டு மீனுக்காக காத்திருந்து மீன் மேலே அந்த இறைய சாப்பிட வர்றப்போ வேட்டையாடுமா. பொதுவாக காகங்கள் இறைய வேட்டையாடுறதுக்கோ இல்லை தன்னோட பிற தேவைகளுக்காகவோ உபகரணங்கள், அதாவது எக்யூப்மெண்ட்ஸை தானே தயாரிக்குமா. உதாரணத்துக்கு காகம் அதோட கூட கட்டுறப்போ தேவையான பொருட்களை மனுஷன் எப்படி அளவு வச்சு சரியாக அளந்து வீடு கட்டுறானோ அதே மாதிரி காகமும் அளந்து கரெக்டான அளவில் எக்ஸாக்டாக வீடு கட்டுமா, அதாவது அதை கூட கட்டுமா. எல்லாத்தையும் விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, மனுஷன் எப்படி தன்னோட உறவினர்களோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸோ இறந்தால் இறுதி சடங்கு செய்வானோ அதே மாதிரி காகங்களும் தன்னோட இனத்தில் மற்றொரு காகம் இறந்தால் அதுக்கு இறுதி சடங்கு செய்யுமா. தன்னோட கூட்டத்தோடு சேர்ந்து ஒப்பாரியும் வைக்கணும். இதில் பிரமிக்க வைக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, காகங்கள் இயற்கையாக நோய்வாய்ப்பட்டு இறந்து கிடப்பது ரொம்ப ரொம்ப ரேராக தான் நம்ம பார்ப்போம். கரண்ட் கம்பத்தில் அடிபட்டோ இல்லை வேற ஏதோ ஆக்சிடெண்ட்டில் தான் காகங்கள் இறந்து கிடப்பதை நம்ம பார்க்க முடியும். காகங்கள் புறம் பேசுமா. மனிதர்களை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய இயல்புடைய காகங்கள் மனித முகங்களை நன்றாக ஞாபகம் வச்சுக்குமா. ஒரு மனுஷன் ஒரு காகத்தை பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சால் அந்த காகம் அந்த மனுஷனோட முகத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்குமா. மற்ற காகங்களோடும் இந்த மனுஷன் தான் இந்த விஷயம் செஞ்சான், இந்த மனுஷனால தான் நமக்கு ஆபத்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு புறம் பேசணும். காகங்கள் ஒரே துணையோடு தான் கடைசி வரை, அதாவது சாகர வரை வாழுமா. முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற காகங்கள் ஒரு தடவையில் 5 முதல் 6 முட்டைகள் வரை இடுமா. மனிதர்களுக்கும் காகங்களுக்கும் இடையான ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு கூட சொல்லலாம். காகங்கள் ஒரு வீட்டில் ஒரு தடவை சாப்பிட்டது அப்படின்னா பதிவாக அதே நேரத்துக்கு உணவை எதிர்பார்த்து அதே வீட்டுக்கு வந்து நிற்குமா. அந்த இடத்துல உணவு இல்லை அப்படின்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணிடாமல் மெதுவாக அங்கேருந்து வேறு இடத்துக்கு இரையை தேடி போயிடுமாம். காகங்கள் ஒரு இடத்துல இரையை பார்த்தது அப்படின்னா கான்னு கரைஞ்சி தன்னோட நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பகிர்ந்து சாப்பிட்றத நம்ம கவனிச்சிருப்போம். ஆனால் அது தன்னோட ஒரே தாய்கிட்ட இருந்து பிறந்த சகோதரர்களுக்கும் உணவை எடுத்துக்கிட்டு போகுமா. இதுலேயும் ஆச்சரியப்படுற இன்னொரு விஷயம் என்னென்னா, காகங்கள் இரைய எங்கேயாவது கொண்டு ஒளிச்சு வைக்குது அப்படின்னா அது எத்தனை நாளானாலும் எத்தனை வருஷமானாலும் அதை ஞாபகம் வச்சுக்கும். கரெக்டாக துல்லியமாக அந்த இடத்துல போய் அதை எடுத்துக்கிட்டும் வரும். ஒரு காகத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒட்டுமொத்த காகங்களும் சேர்ந்து அதுக்கு உதவ ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு நாம் ஒரு காகத்தை எதர்ச்சியாக கொன்னுட்டோம் அப்படின்னா அது இன்னொரு காகம் கவனிக்குது அப்படின்னா அந்த காகம் தன்னோட கூட்டத்துக்கு போய் சொல்லி ஒட்டுமொத்த காகமும் சேர்ந்து நம்மளை தாக்க ஆரம்பிக்கும். நம்மளில் நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்போம். நாம் எந்த ஊருக்கு போனாலும் காகங்கள் நம்மளை துரத்தி தாக்குறத அனுபவப்பட்டிருப்போம். அது ஒரே காகம் கிடையாது, வேற வேற காகங்கள் கூட்டமாக பேசி நம்மளை பழி வாங்குறது. பண்டைய ஈஜிப்தியர்களும் கிரீக்கர்களும் காக்கையை ஒரு அன்பின் சின்னமாக போட்டிருக்காங்க. காகத்தை ஏன் அன்பின் சின்னமாக போட்டிருக்காங்க அப்படின்னா, காக்கா தன்னோட இனத்துக்கு மட்டும் இல்லாமல் தன்னோட இனமே அல்லாத குயில்களுக்கும் அன்பாக இருக்குமா. ஏன் அப்படின்னா, குயில்களுக்கு கூடு கட்ட தெரியாது, அது காகத்தோட கூட்டில் தான் முட்டையிடுமா. தன்னோட கூட்டில் குயில்களோட முட்டை இருக்கிறத காகத்துக்கு தெரிஞ்சாலும் அதை தள்ளி உடைக்காம அதை அடக்காத்து குஞ்சு பொறிச்சு பறக்கமும் வைக்குமா காகங்கள். அவ்வளவு தாய் உள்ளம் கொண்டது தான் இந்த காகங்கள். மனிதர்கள் என்னெல்லாம் உணவு சாப்பிட்றாங்களோ எல்லாத்தையும் காகங்களும் சாப்பிடும். இதனால பல பிரச்சனைகளும் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு ஜப்பானில் வீசி எறிஞ்ச குப்பைகளை சாப்பிட்ற காகங்கள் வேகமாக இனப்பெருக்கம் அடைஞ்சி அங்கே இருக்க எலக்ட்ரிக் கம்பங்கள் உட்காந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால ஜப்பானில் ஒரு நாள் ஃபுல்லாகவே பவர் கட் ஆகிருக்கு. காகங்கள் மிகப்பெரிய புத்திசாலின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். காகங்களால் கிளிகிற மாதிரி மனுஷ பாஷைகள்லையும் பேச முடியும். 23 விதமாகவும் மனித பாஷைகள், அதாவது 23 குரல்களையும் காகத்தால் பேச முடியும். விதவிதமான குரல்களில் காகம் மனுஷனோட கம்யூனிகேட் பண்ணும். அதே மாதிரி மனுஷனை மாதிரியே காகங்களுக்கும் வட்டார வழக்குன்னு ஒன்று இருக்குது. மனுஷனை மாதிரியே காகங்களுக்கும் வட்டார வழக்கு இருக்குது. தெளிவாக சொல்லணுன்னா, மனுஷன் எப்படி தமிழ்நாட்டில் தமிழையே மாவட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி வட்டார வழக்கில் பேசுகிறானோ அதே மாதிரி காகங்களும் வட்டார வழக்கில் பேசும். தன்னோட இனத்துக்குள்ளேயே வேறு வேறு வட்டார வழக்குகளில் காகங்கள் பேசிக்குமா.
வேற ஒரு காக கூட்டத்துக்குள்ள ஒரு காகம் போகுது அப்படின்னா அந்த கூட்டத்தில் இருக்கிற வட்டார வழக்கில் அந்த காகம் பழகி பேசணுமா, இல்லை அப்படின்னா அந்த கூட்டத்திலேருந்து துரத்திரைக்கப்படுமா. இந்த காகங்கள் முன்னாடி சாப்பிட்டுட்டு போட்ட எச்சங்கள் தான் இன்னைக்கு காடாக மாறி இருக்கு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இந்த காகங்கள் உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இருந்தாலும் இந்த அரபு கண்ட்ரிகளில் மட்டும் இந்த காகங்கள் கிடையாதாம். இதுக்கு காரணம் அந்த நாட்டோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் தான்னு சொல்கிறாங்க.